லண்டன்ல இருக்கிற ஒரு அம்மா வந்து அவாவுமே வந்து சாய்பாபா வச்சு கும்பிடுறவா தான். மகனுக்கு வந்து 25வது பிறந்த நாள். அதுக்கு வந்து நான் வந்து 25 சாய்பாபா சிலை வாங்கி விரதம் இருக்கிறார்களுக்கு கொடுக்கணும். அதை உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது. ஆட்டோலாம் போய் பக்தர்களுக்கு வந்து இங்க வழங்க போகிறார்கள். அந்த சாப்பிடுங்க அஸ்மி, வலது கையால சாப்பிடணும். ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். எங்கள் சேனல் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் ஒரு பின்னேற டைமாக தான் இப்போ வந்து நிற்கிறேன். எங்கன்னு சொல்லி எங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் வலிக்கிட்டோம். எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைக்கு வலிக்கிட்டோம். என்னத்துக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அக்கா வந்து கூடுதலாக வந்து வியாழக்கிழமையில வந்து சாய்பாபா விரதம் பிடிக்கிறவா. விரதம் பிடிச்சி வந்து ஒவ்வொரு வியாழனும் கோயிலுக்கு போய் 9வது வியாழன் வந்து சிலையெல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா வந்து அவாவுமே வந்து சாய்பாபா வச்சு கும்பிட்றவா தான். அவள் வந்து கால் பண்ணி காய்ச்சிருந்தவா என்னோட இப்படி என்னென்னு சொன்னால் உங்களோட வீடியோக்கள்லாம் பார்க்குறாங்க. என் மகனுக்கு வந்து 25வது பிறந்த நாள். அதுக்கு வந்து நான் வந்து 25 சாய்பாபா சிலை வாங்கி விரதம் இருக்கிறார்களுக்கு கொடுக்கணும். அதை நீங்கள் தான் உங்கள் மூலமாக தான் வந்து நான் செய்ய போகிறேன். செய்யுங்கன்னு சொல்லி பணமும் போட்டிருந்தோம். நானும் நான் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு கோயிலில் போய் கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த காரியம் வந்து தொடங்கும் முதல் ஒரு கோயில் காரியம் தொடங்கும் முதல் நல்லபடியாக முழுகி பட்டையெல்லாம் அடிச்சு இது பட்டையெல்லாம் அடிச்சு கோயிலுக்கு போகிறோம். முதலே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாய்பாபா சிலை வந்து 25 அண்டைக்கு வந்து ஒரு கடையில் வந்து 25 சிலை இருக்காது. நானும் சுபேசன்மா போய் அண்டைக்கே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்து நாங்கள் வெள்ளை கலர்லையும் இருக்கு சிலை, மற்றொரு ஆரஞ்சு கலர்லையும் இருக்கு சில ட்ரெண்ட்லையும் வந்து கலந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கு போய் என்னன்னு சொன்னால் செக் பண்ணி பார்க்கணும். அந்த 25 சிலையும் வந்து தூர இடத்துல தான் வந்திருக்கு. அது உடைஞ்சிருக்கிறா என்னமான்னு சொல்லி பார்த்து நாங்கள் பில்லையும் கொடுத்துட்டு அதோட வந்து 25 பட்டும் வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தோம். இப்போ 25 பட்டும் வந்து வாங்க போகிறோம். என்ன இது அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு போகிறோம். வாங்க போய் அதெல்லாம் வாங்கி பேக் பண்ணி வச்சுட்டு கடையிலேயே வச்சுட்டு நாளைக்கு வந்து கோயிலில் போய் 25 பேருக்கு கொடுக்க போகிறோம். வாங்க இப்போ போய் நாங்கள்லாம் கடைக்கு போய் எல்லா சிலையெல்லாம் வந்துட்டாமன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தவர். நாங்கள் போய் வடியாலாம் செக் பண்ணி பார்த்துட்டு பட்டும் வாங்கி வச்சுக்கொண்டு வருவோம். ஓகே போவோம். அஸ்மியை பார்த்தீங்களா எப்படி வலிக்கிட்டு நிற்கிறாண்டு? பஞ்ச வண்ண கலரில் பேக்கும் இதுவும். ஓகே வாங்க போவோம். ஓகே வாங்க பாப்பா அவையும் செக் பண்ணி தான் வச்சிருக்கணுமா. நாங்களும் வந்து இப்போ செக் பண்ணி வைக்க சொல்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒவ்வொரு சிலையாக செக் பண்ணி இதுதான் சிலை வடிவாக இருக்கணும். உடையிடும் சிலை உடைஞ்சிருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறது. இதுக்கு என்ன ஒரு ஆள் வந்து நல்ல மழை மழைன்னு பார்த்துடலாம்ண்ணா. உடைஞ்சிருக்கு. இதுதான் செக் பண்ண சொல்லு. சிலையா தெரியல உடைஞ்சதை கொடுக்குறது. சரி
இவ்வளோ இருக்குண்ணே. அப்ப நீங்க அதை உண்டு ஓ எங்கண்ணே இங்கே வெள்ளை வடிவாக இருக்குண்ணா அப்படியா இருக்கு அசு இப்படி வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் சரியான மழை இன்றைக்கு நல்ல விஷயம் செய்ய மழை வர நல்ல தனி காட்டுறேன் உங்களுக்கு மழை பெய்யுது அப்படி காட்டுறேன். ஆட்டோலாம் போய் கொண்டு சரியான மழை
வழங்க போகிறார்கள். அந்த சிலைகளை வந்து பெற்றுக்கொள்கிற அடியார்கள் வந்து பக்குவமா ஒரு வியாழனும் பாபா பூஜை அறையில வச்சு அவருக்குரிய பூஜை புனஸ்காரங்களை செய்யக்கூடிய வல்லமை உள்ளாக்கள். அதுக்காக உங்களை எல்லாரும் மேலாண்டு நான் சொல்லல, அந்த நேர பொழுத ஒதுக்குறக்கு சிச்சுவேஷன் இருக்கிறார்கள்லாம் வந்து கட்டாயம் தொடர்ந்து செய்யக்கூடிய ஆக்களை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. மற்றாக்கள் புறணிக்க வேண்டாம். வாங்க இதால் வாங்க. இப்போ மாப்பிள்ள போயிட்டாங்க, நாங்கள் அடுத்த வண்டி தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த சாய்பாபா புத்தகத்தில் வந்து நம்ம வந்து ஒன்று நினைச்சு போட்டு திறந்தோம்னு சொன்னால் அது வெளியே நடக்குமா. இப்போ நான் வந்து நினைச்சு போட்டு எடுக்க போகிறேன். என்ன நம்பர் நம்பர் சொல்கிறேன். பயப்படாதீங்க. 4. நேரத்தையும் சக்தியையும் மற்றவர்களை விமர்சிப்பதிலும் தூட்டுவதிலும் வீணாக்காது. சாரியை தியானிக்கவும் 9ஆம் நம்பரில் வேலை முடியும். புரிஞ்சுதா? நீங்க நினைச்சதுக்கு இதா வந்திருக்குதா? அஸ்மி என்ன செய்றீங்கள்? சாப்பிட போறீங்களோ? வச்சிருக்கு இல்லையா? கிழிஞ்சிருக்கம்மா இந்த இது கிழிஞ்சிருக்கு, அதான் தெரியுது. சாப்பிடுங்க, அது ஒரு பக்கம். கொஞ்சம் மக்கலாம் வைங்க, கொஞ்சம். சரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அம்மா. சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு நல்லா இருந்தது. ஒவ்வொரு நாள் தர மாட்டாங்க வியாழக்கு. உங்க அம்மா பாருங்க, சாய்பாவோட காலை கீழே இருக்கிறா. என்னது? பக்தி பரவசமா இருக்கப்பா. அதே மாதிரி 25 பேரை கொடுக்கணும், அவையை வச்சு வீட்டில் வந்து கும்பிடுவோம் சொல்லியிருந்தோம். உண்மையோட நல்ல விஷயம் எல்லாம் என்ன 25 பேருமே வந்து வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அந்த கதை மட்டும் அவாக்கு வாங்கி உண்மையாக கட்டாது. அதே போல இனி எல்லா நன்மையும் அந்த குடும்பத்துக்கும் அந்த மகனுக்கு வந்து கிடைக்கணும் கேட்டுக்கொண்டு அதே போல வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொடுக்குறோம். உண்மையாக நாள் வந்து நாங்கள் அந்த பொண்ணை வந்து வடிவாக நீட்டாக 25 சில 25 சத்து வாங்கி சந்தோஷமா எல்லாமே சந்தோஷமா எல்லாம் வழியாக வாங்கி சந்தோஷம் தான். அதே போல வந்து வீடியோ முடிச்சு கொடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சரி, பாய்.